சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக பார்த்தா அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா மயங்க் யாதவ்னு ஒரு புது பவுலர் வந்து சூப்பராக பவுல் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்து அப்படியே வெற்றியை பறிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அன்னைக்கு பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மேட்ச் இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த மேட்ச்ல நேற்று நடந்த மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் இன்னைக்கு நடக்க போற மேட்சஸோட ப்ரெடிக்ஷன் எல்லாத்த பத்தியும் முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து. நேற்று வணக்கம். துண்டு ஒரு முறை தான் தவறும் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு ப்ரெடிக்ஷன் தப்பாகிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கே ஒரு நாள் போக போகுது அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அது மாதிரி ஆயிருச்சு. நேற்று எப்படி இருந்துச்சு நேற்று மேட்ச்? 10 நாள் ஒரு ஒரு இது சேர்ந்தாப்புல நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நேற்றுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பஞ்சாப் வந்து சுத்தமா இது அந்த 100 ரன் 11 ஓவர்ல வந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க மீதி 109 ஓவர்ல உங்களால அடிக்க முடியலன்னா ரொம்ப மோசங்க. அதுவும் 20 ரன் வித்தியாசத்துல தோத்தாங்கன்னா அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு மோசமா விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம்னு நேற்று மேட்சுமே வந்து நம்ம பேசின மாதிரி தான் ஒரு பயங்கர ஹை ஸ்கோரிங் கேமா இருக்காது அப்படின்னு பேசியிருந்தா. பட் க்ளோஸ் டு 200 வந்து லக்னோ வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ லக்னோட அந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி டிகாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் குணால் பாண்டியா 3 பேர் தான் வந்து ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால 200 கிட்ட நெருங்கி இருந்துச்சு ரன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த பிச் அப்படிங்கறத தாண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா? பிச் ஒரு பெரிய ஃபேக்டரா? இல்ல, பிச் ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. இது வந்து இந்த வேர்ல்ட் கப் அப்ப ரீலே பண்ண பிச்ல தான் இது வந்து விளையாடினாங்க. சோ நான் வந்து முன்னாடி ட்ரெடிஷனல் லக்னோ பிச்னா ஆவரேஜ் ஸ்கோரே 148 தான். இது அந்த மாதிரி பிச் இல்ல. முதல் முறையா இங்க வந்து இந்த ரீலேட் பிச்சஸ்ல ஐபிஎல் நடக்குதுன்றதுல முதல் மேட்ச்ல வந்து ஒரு 200 கிட்ட நம்ம வந்து பாத்திருக்கோம். பேட்டிங்னு வரப்ப பவர் பிளேல குவிண்டன் டி காக் அடிச்சாரு. பட் கடைசி 15 பால்ல அவர் வந்து 20 ரன் என்னமோ தான் அடிச்சாரு. அவர் ஃபேஸ் பண்ண கடைசி 15 பால்ல நிக்கலஸ் பூரனோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. அதுதான் ஒரு லிஃப்ட் கொடுத்துச்சு. பட் அதுவும் மேட்ச் வினிங் நாக் கிடையாது. மேட்சை ஜெயிச்சு கொடுத்த நாக் வந்து குணால் பாண்டியா அடிச்சதுதான். அந்த 43ல ஒரு 22 ரன் கேப் இருந்துச்சு. அததான் வந்து வின்னிங் ஸ்கோரா அமைஞ்சிச்சு அவங்களுக்கு கடைசியில. செமையான எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம. அவர் ஒரு சரி 20 அடிப்பாரு, ஒரு 12 பால் 13 பால்ல நினைச்சா அப்படி எடுத்துட்டு போனாரு கேம. இந்த மோசின் கானோட எல்லாம் பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போனாருன்னா பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா விளையாடுனாருன்னு. நம்ம குணால் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதே மறந்து போயிட்டோம்ல ரொம்ப நாளா. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வராம செம்ம பிளேயருங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஹேண்டி ஆல்ரவுண்டர் ஐபிஎல்ல. அந்த ஒரு ஃபைனல்ல எல்லாம் 49 அடிப்பாரு. மும்பை கப்பு ஜெயிக்கிறப்போ அப்ப அந்த சீசன் சிஎஸ்கே கிடையாது, பூனே வந்து ஃபைனல் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. எவ்வளவு அவங்க வந்து 120 சம்திங் தான் அடிப்பாங்க. இவர் தான் டாப் ஸ்கோரரா இருப்பாரு. அதுக்கப்புறம் மேட்ச மும்பை ஜெயிச்சு கப்பு ஜெயிப்பாங்க. இது ஒரு செம இந்த பிக் மேட்ச் பிளேயர் அவரு. பஞ்சாப் கூட நேற்று நடந்தது ஒரு பெரிய பிக் மேட்ச். அப்படின்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் இல்ல அண்டர் பிரஷர் இருந்தாங்க. அவர் அடிக்கலைன்னா அவங்க வந்து பெருசா எட்டி பார்த்திருக்க முடியாது அவ்வளவு பெரிய ஸ்கோரை. சரி, இப்போ அதுக்கு பதிலா பஞ்சாப் கிங்ஸ் சேசிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தவான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. ஒரு மாதிரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அந்த 10ல இருந்து 12வது ஓவர் வரைக்குமே மேட்ச் வந்து பஞ்சாபோட கையில இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன கொலாப்ஸ் வந்தா கூட வந்து பஞ்சாப்னால வந்து அதுல இருந்து மீண்டு வர முடியலையோ? ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தா சாம்கர் எல்லாமே நல்லா ஆடி இருந்தாரு. பட் இங்க வந்து பார்த்தா ஒரு தொடர்ச்சியா 2-3 விக்கெட் விழும்போது அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத மாதிரி தோணுது. இல்லைங்க, அந்த மயாங்க் யாதவ்னு ஒரு பையன் இருந்தால எவ்வளவு 21 வயசு தான் டெல்லிக்காரர் போட்டாரு பாருங்க போலிங். அந்த உம்ரான் மலிக் வந்து ஒரு 2-3 சீசன் முன்னாடி ஒரு கலக்குவாரு. அந்த மாதிரி ஜானி பெர்ஸ்டோ இங்கிலாந்துக்காக 100 டெஸ்ட் விளையாடின பிளேயர் டப்பா டான்ஸ் ஆடுது. இப்படி 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 இப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு ஜானி பெர்ஸ்டோ. டப்பா டான்ஸ் ஆட விட்டாரு. மயங்க் யாதவ் இன்னிங்ஸ் பத்தி நிறைய 150+ டெலிவரிஸ் இருந்துச்சு. ஒரு 155 டெலிவரி எல்லாம் போட்டிருந்தாரு. இந்தியால இருந்து இந்த மாதிரி ஒரு ஆளை பாக்குறது அப்படிங்கறதே ரேரா தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரி ஒரு ஆளையே பாக்குறோம் 150ல க்ளோஸ் போடுற ஆட்களை. லாஸ்டா உம்ரான் மலிக் அவரை பார்த்திருந்தோம். இப்போ வந்து இவர் வந்திருக்கிறாரு. ஸோ இவரை பத்தி, இவரோட பின்னணி பத்தி ஏதாச்சும் நீங்க கமெண்ட்ல நிச்சயமா வந்து பேசியிருப்பீங்க, இவரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம பேசணும். அதாவது லக்னோவும் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கவுட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க. இப்ப இந்தியாவில் நடக்கிற எல்லா லீக்ஸ்லயும் அவங்களோட ஸ்கவுட்ஸும் இருப்பாங்க.
தமிழ்நாடு பிரீமியர் லீக் உட்பட. ம். அதாவது நம்ம எப்பவுமே ஸ்கவுட்டிங்னு சொன்ன உடனே ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசுவோம். அவங்கதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். யாருக்குமே தெரியாத பிளேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இப்ப வந்து ஆர்சிபியும் நல்ல ஸ்கவுட்ஸ் வச்சிருக்காங்க, எல்எஸ்ஜியும் நல்ல ஸ்கவுட்ஸ் வச்சிருக்காங்க. ம். அவங்களோட ஸ்கவுட்டிங் யூனிட். அப்புறம் அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃபுக்கு ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். 2 டெபியூட்டான்ஸ் போலிங்ல சேர்ந்தாப்புல இறக்கி விட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சித்தார்த் மணிமாறன் அன்பார்ச்சுனேட்லி விக்கெட் எதுவும் எடுக்க முடியல. அவரும் செம போலர். உங்களுக்கு வந்து 2 புதுமுகங்களை நீங்க அப்படியே எடுத்து விடுறீங்க ஒரு படத்துல லான்ச் பண்ணிருக்கீங்க. ம். அண்ட் படம் வந்து ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பரா பண்ணாங்க. எஸ்பெஷலி மயாங்க் யாதவோட ஸ்பெல்லு மேட்ச் வின்னிங் ஸ்பெல். இன்னும் நிறைய கேள்விப்படுவோம். போக போக இந்த ஐபிஎல் அவரை பத்தி. இது சன்ரைசர்ஸுக்கு ஒரு லெசனு. உம்ரான் மலிக்கை எடுத்து ரீட்டைன் பண்ணி வச்சு வறுத்து எடுத்து அதுக்கு அவரை விளையாட வச்சு இப்படியாவது யூஸ் பண்ணலாம். அவரும் நல்ல ஸ்பீட் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது பார்க்குறப்ப நிறைய பேர் அவர் வந்து மயங்க் யாதவ் வந்து இன்டர்நேஷனலாவே நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. பிரெட்லிலாம் கூட பயங்கரமா வந்து மயங்க் யாதவ் பாராட்டி இருக்கிறாரு. ஒரு 4 ஓவருமே வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீட். டொமஸ்டிக்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. ஸோ ஓவரால் அவருக்கு அடுத்தடுத்த சான்சஸ் நிச்சயமா இருக்கலாம். அடுத்தடுத்து பிளேயிங் லெவல்ல கட்டாயம் இருப்பாரு இல்லையா? நிச்சயமா இனிமே இருந்தே அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஸோ அவர் எடுத்த அந்த 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது குரூசியலான விக்கெட்ஸ். அந்த 3 விக்கெட்ஸை தாண்டி பஞ்சாப்னால எதனால வந்து மீண்டு வர முடியலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தவான் வந்து அவ்வளவு நல்ல இன்னிங்ஸ் வந்து நின்னு ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. வழக்கம் போல அவர் பஞ்சாப்க்கு என்ன பண்ணுவாரோ அதை பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாரு. அப்படி இருந்து ம். பஞ்சாப் வந்து லூஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு 2-3 விக்கெட் போயிருச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆளே இல்லையா அவங்கள்ட்ட? இது ஆளுங்க இருந்தாங்க. ஒரு லிவிங்ஸ்டன் வந்து ஃபிட் இல்ல. பட் அதுக்குள்ள ஆஸ்கிங் ரேட் எங்கேயோ போயிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா 9 ஓவர்ல 100 ரன் தேவைப்பட்டுச்சு. ம். அது டப்புனு இந்த ஸ்பெல்லுக்கு நடுவுல 16 ஓவர்ல இந்த 4 ஓவர்ல 70 தேவைன்ற மாதிரி ரன்னே வரல. அந்த சைடு அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. அந்த டைம்ல ஸ்பின்னர்ஸ் இந்த குணால் பாண்டியா ஒரு 2 ஓவரும் தள்ளினாரு. நல்லா இருந்துச்சு. மோசின் கான் ஒரு ஓவர் சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கால்ல விளையாடிட்டு இருக்காரு லிவிங்ஸ்டன். வரவங்க அவருக்கே ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ம். அவராலேயே முடியல. அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. ம். இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவர் இன்ஜோர்டு. பிரப்சிம்ரன் சிங் தான் வரப்போறாருன்னு தெரிஞ்சதுன்னா அப்பவே அவங்க போல்டு காலா லிவிங்ஸ்டன் வெளியிலன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டரை எடுத்திருக்கலாம். பட் பெருசா இல்ல. அவங்க எங்க மிஸ் பண்ணாங்கன்னா இந்த சிக்கந்தர் ரசான்னு ஒரு பிளேயர் இருக்காரு. போன வருஷம் இந்த 2 டீமும் இதே கிரவுண்ட்ல ஆடின மேட்ச்ல அந்த ஜிம்பாப்வே பிளேயர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஒரு குரூஷியல் 48 அடிப்பாரு. அதுக்கப்புறம் 3 விக்கெட் எடுப்பாரு. ம். அவரெல்லாம் கண்ணிலே காட்டல. இவங்க இன்னும் வந்து ஃபாரின்னா வெறும் இங்கிலாந்துக்காரங்க ஆஸ்திரேலியாக்காரங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராசா வந்து ஒரு பயங்கரமான பிளேயர். சேப்பாக்ல கூட லாஸ்ட் டைம் வந்து அந்த லாஸ்ட் பாலுக்கு ஒரு 3 ரன் தேவை அப்படிங்கிற ஷாருக் கான் கூட சேர்ந்து ஓடி ஒரு நல்ல ஆமா. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவர் மாதிரி ஒரு பிளேயரை உள்ள வச்சுட்டு எடுக்காம இருக்கிறதுலாம் பெரிய ம். தப்பான விஷயமா போயிருக்கும். ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஆமா. உள்ள கொண்டு வரலாம்ல. இம்பாக்ட் பிளேயரை நீங்க அவரை எடுத்துட்டு வரணும்னா நீங்க 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ம். அது ஆக்சுவலா அந்த டீம் பண்ணலாம். வெறும் ம். சாம் கரன் அதுக்கப்புறம் பேர்ஸ்டோ ரபாடாவை வச்சு அவங்க வந்து போலாம். பட் ஓகே. அவங்க வந்து இப்போதைக்கு எடுக்கல. பட் முக்கியமான மேட்ச் கையை விட்டு போயிருக்கு. இன்னைக்கு 2 மேட்சஸ் இருக்கு அடுத்து. ஒரு ம். பயங்கரமான மேட்ச் தான். சிஎஸ்கேக்கு மேட்ச் இருக்கு. ஸோ சிஎஸ்கே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட இன்னைக்கு மோத போறாங்க. சிஎஸ்கேக்கு 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டு வராங்க. அப்படியே ரொம்ப பாசிட்டிவா வராங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க. ஆனா வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிற விசாகப்பட்டினத்துல வச்சு ஆட போறாங்க. எப்படி இருக்க போகுது? இது எப்படி ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு ஹோம் கிரவுண்ட் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது நார்மலா இந்த ஃபார்ம்ல இருக்கிற சிஎஸ்கே டெல்லியில விளையாடினாலே வரவங்க எல்லாம் சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல விசாகப்பட்டினத்துல வேற நடக்குது. அங்க எம்எஸ் தோனியோட இன்ட்ரடக்ஷன் இது அப்பதான் நம்ம பார்த்தோம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. பாகிஸ்தானுக்கு எதிராக ஒண்ணு அடிப்பாரு. அப்போ 2004ல எம்எஸ் தோனி அதான் 148 நினைக்கிறேன். I think. அந்த 148 வந்து நடந்த ஊரு விசாகப்பட்டினம். வரவங்க எல்லாம் சிஎஸ்கே சப்போர்ட்டுக்கு தான் வருவாங்க. அண்ட் பிச்சு ஐ திங்க் சிஎஸ்கே அதாவது அங்க வந்து ரொம்ப ஒரு பிளாட் பேட்டிங் ட்ராக். ம். சோ நிச்சயமா இது வந்து சிஎஸ்கேவுக்கு தான் உதவியா இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு தாங்கிறீங்க. எஸ். டிசி என்ன பண்ண போறாங்க? ஒரு கேம்குள்ள வந்தாகணும்ல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்தோம். மொத்தமா டோட்டலா விட்டுட்டாங்க. இந்த மேட்ச்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைட் ஆச்சு ஒரு ஸ்பிரிட் ஆச்சு காமிச்சாதானே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சீசனுக்குள்ள போறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி ஏதாவது நடக்கணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும். ம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 200க்கு மேல ஒரு டோட்டல் அவங்க அடிச்சு பிரஷர்ல போடணும் சிஎஸ்கேவை. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மிச்சல் மார்ஷ் பிரஷர்ல போட முடியுமா? இல்ல அவுட் பேட் பண்ணலாம். இப்போ ஒரு 210 ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி ஆப்போனன்ட் அண்டர் பிரஷர். உங்க போலர்ஸ்க்கு கொஞ்சமாவது கான்பிடன்ஸ் இருக்கும்.
சரி ஒரு டோட்டல் இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வரும் அவங்களுக்கு. அப்படி இல்ல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதை விட கம்மியான ஸ்கோர் அடிச்சா அவங்க கிட்ட போலிங் இல்ல டிஃபெண்ட் பண்ண. இவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆர்சிபி வேற கலர் ஜெர்சி ஆர்சிபி வேற கலர் ஜெர்சி. அந்த மாதிரிதான் தெரியுறாங்க இப்போதைக்கு. அட்லீஸ்ட் ஆர்சிபிலயாவது உங்களுக்கு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு. இங்க அந்த மாதிரி வந்து எனக்கு இப்ப வார்னர் முந்தி இருந்த வார்னரை சொல்லலாம். இந்த சீசன் அவர் அடிச்சிருக்காரு இல்லன்னு சொல்லலாம். ஒரு மிச்சல் மார்ஷ் மாதிரி ஒரு பிளேயர் அதிரடி ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடணும், அவுட் பேட் பண்ணணும் ஆப்போனன்ட். அது மட்டும்தான் டிசிக்கு ஒரே வாய்ப்பு. ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் அவங்களை காப்பாத்தலாம். ஒரு டீமா எனக்கு வந்து சிஎஸ்கே தான் பெட்டர் டீமா தெரியுறாங்க. சரி, இப்போ சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து பெருசா 11ல சேஞ்சஸ் இல்ல. பத்ரனா உள்ள வந்தாரு, அவரை இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ ஹோம் மேட்ச் 2 முடிச்சுட்டு இப்ப வெளியே போறாங்க அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்ல அதே மாதிரி ஒரு 11ஓட போறதான் வாய்ப்பு இருக்கா? அதே 11ஓட தான் போவாங்க இங்கே. ஏன்னா ஹோம் பிச்சே பாக்குறதுக்கு வந்து ட்ரெடிஷனல் ஹோம் பிச் மாதிரி இல்ல. வெளி பிச்ல பெருசா மாற்றங்கள் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வைசாக் விக்கெட் ஒரு பயங்கர பிளாட் பேட்டிங் விக்கெட்டா இருக்கும். போன மேட்ச் ஆடினா அதே 11 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே இந்த விஷயத்துல கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? டெத் ஓவர்ஸ் போலிங். அதுல வந்து இப்போ கொஞ்சம் லீக் பண்றாங்க டீம். போன வருஷமும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. பத்திரனா மட்டும் நல்லா போட்டாரு. பத்திரனாவுக்கு ஒரு பேட் டே இருக்கலாம். அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் சிஎஸ்கே. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ்னா யார சொல்லுவீங்க? சிஎஸ்கேல இந்த பிளேயர் நல்லா பண்ண போறாரு, டிசில இந்த பிளேயர் அப்படின்னா உங்களோட ப்ரெடிக்ஷன்? எனக்கு ரச்சின் ரவீந்திராவோட போகணும்னு இருக்குங்க. ஜஸ்ட் 2 மேட்ச் தான் பாத்துரும். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காரு. டிசி நல்ல கேள்வி. அதாவது இவர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்றான்னு தெரியல. பட் இவர் பண்ணி ஆகணும் அந்த டீமுக்கு ஏதாவது நடக்கணும்னா. மிச்சல் மார்ஷ். சூப்பர். சரி, இப்போ முன்னெல்லாம் பார்த்தோம்னா வந்து மத்த டீம் கூட எல்லாம் அடிக்கவே அடிக்காத பிளேயர், எங்க இருக்காங்கன்னு தெரியாத பிளேயர் எல்லாம் சிஎஸ்கே கூட வந்து அடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அது இந்தியன் டீம்ல இருக்கிறப்ப நடக்கும். யாருன்னே தெரியாது, புது பிளேயரா இருப்பாங்க, இந்தியன் டீமோட நல்லா பண்ணுவாங்க. பால் வல்தடின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவா பால் வல்தடி, மன்விந்தர் பிஸ்லா. ஆமா, அந்த மாதிரி எதுவும் சான்ஸ் இருக்கா டிசில? இந்த மாதிரி யாரு இப்ப ஒருத்தர் சுமந்த்னு ஒருத்தர் ஆடுறாங்க. 2 மேட்சா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பேட்டிங்லயும் கீழே வராரு, போலிங் கொடுக்கவே இல்ல. சரி, பாப்போம் அது மாதிரி ஏதாச்சும். இல்ல, சிஎஸ்கே அது குரூஷியல் மேட்சஸ்ல நடக்கும். இந்த மேட்ச்ல நடக்குதா இல்லையான்னு தெரியல. இன்னொரு மேட்ச் வேற இருக்கு, சன்ரைசர்ஸ் வெர்சஸ் குஜராத். அது ஜிடிக்கு வந்து ஹோம் கேம். எப்படி போக போகுது அந்த மேட்சோட ரிசல்ட்ஸ்? அதாவது கோயிங் பை கரண்ட் ஃபார்ம், மொமெண்டம் எல்லாமே சன்ரைசர்ஸ் பக்கம் இருக்கு. எல்லாமே சன்ரைசர்ஸ் பக்கம் இருக்கு, இல்லன்னு சொல்ல. பட் எனக்கு குஜராத் நினைச்சா வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கு எனக்கு குஜராத் மேல. இந்த அகமதாபாத்ல வேற நடக்குது. சுப்மன் கில் ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணும். குஜராத் புஷ் பண்ணணுங்க சன்ரைசர்ஸ். அதாவது குஜராத் இந்த சீசன் எப்படின்னா, எந்த டீமோட விளையாடினாலும் தே மைட் ஸ்டார்ட் அஸ் அண்டர்டாக்ஸ். சன்ரைசர்ஸ் ஃபுல் மொமெண்டம் இருக்கு. அதை எப்படியாவது நிறுத்தணும் குஜராத். இது எனக்கு நான் மும்பை இந்தியன்ஸ் சொன்னேனே, ஹார்ட் ஒண்ணு சொல்லுது, மைண்ட் ஒண்ணு சொல்லுதுன்னு. நான் ஹார்ட் படி போறேன். எனக்கு வந்து குஜராத், ஏன்னா எனக்கு தெரியும் குஜராத் எப்படி இந்த மேட்சை ஜெயிக்க முடியும், கிளாஸன் எப்படி நிறுத்த முடியும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு போலிங் இருக்கானா இல்ல. பட் அவங்க எப்படி மும்பையை வந்து வெறி கொண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல நிறுத்தினாங்களோ அகமதாபாத்ல, அந்த மாதிரி பண்ணா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து பாசாவா மாறணுங்கிறீங்க திரும்பியும் குஜராத்? ஆமா, பண்ணுங்க. சுப்மன் கில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக், இல்ல டேவிட் மில்லருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக், அந்த மாதிரி பண்ணா ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப வந்து பேட் கமெண்ட்ஸ் சூப்பரா போலிங் போட்டாரு. வேர்ல்ட் கப்ல அந்த கோட கிராக் பண்ணிட்டாரு, எப்படி இந்தியன் பிச்சர்ஸ்ல போலிங் போடணும் அப்படின்னு. சோ அவர் கிளிக் ஆகுறாரு. போன மேட்ச் உனத்கத் ரொம்ப நல்லா போலிங் போட்டாரு. நட்ராஜன் வந்தா இன்னும் கொஞ்சம் பலம் தான் சேரும். வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சா அந்த டீமுக்கு ரொம்ப நல்லது. அது பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நல்லா தெரியுறாங்க அந்த டீம். அந்த ஷபாஸ் அகமத் கூட சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு. சோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ்க்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படிங்கிறீங்க? வருது இப்போதைக்கு. அந்த டிராவிஸ் ஹெட் எடுத்ததுக்கு அப்புறம் பாப்போம். ஏதாவது பண்ணணும் குஜராத் நிறுத்த. ஏன்னா ஃபுல் ஸ்ட்ராங் டீம். யார கேட்டாலும் இந்த மாதிரி 2 டீம் ஷீட்டையும் பார்த்துட்டு சொல்றவங்க சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் அந்த ஓனர் வந்து ஹாப்பி ஆகி இருக்கிறாங்க, அதை வந்து முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறீங்க? எனக்கு அவங்க சந்தோஷமா இருங்க. இப்படி எல்லாம் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில போட்டீங்கன்னா எப்படி ஒரு மேட்ச்ல 2 ஓனர் இருக்காங்க? ஏன் குஜராத் ஓனரை பத்தி நீங்க கேட்கவே இல்ல? வெளியே கேமரால காமிக்கிறது யாரங்க காமிக்கிறீங்க? அது மட்டும் தானே காமிக்கிறீங்க. நான் தான் கேமராமேனு.
இல்ல உங்க உங்க தரப்புல தான் சொல்ல முடியும் இதெல்லாம். சரி, ஓகே. ம். சரி, இதோட ப்ரெடிக்ஷன் வந்து குஜராத் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறீங்க. பிளேயர்ஸ பொறுத்தவரைக்கும்? எனக்கு குஜராத் ஜெயிக்கணும். ஜெயிப்பாங்கன்றத விட குஜராத் ஜெயிக்கணும். ஐ கோ வித் சுப்மன் கில் இந்த டீம்ல. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்து டிராவிஸ் ஹெட். ஓகே. இந்த 2 பிளேயரும் நல்லா பண்ணுவாங்கறீங்க. பவுலிங்ல இப்ப நீங்க சொன்ன மாரி குஜராத் ஜெயிக்கணும் அப்படின்னா பவுலிங் தான் முக்கியம். குஜராத்தோட பவுலர்ஸ்ல யாரு நல்லா பண்ண வேண்டியதா இருக்கும்? தன்னோட பழைய டீம் ராஷித் கான். பழைய ஃபார்ம்க்கு வரணும் ராஷித் கான். பழைய டீமுக்கு எதிரா வரணும். சன்ரைஸ்க்கு அவ்வளவு வருஷம் விளையாடினாரு. ஆமா. அவர் அங்க வந்தா குஜராத்துக்கு நல்லா இருக்கும். சன்ரைசர்ஸ் சைட்ல இருந்து சின்ன கிரவுண்ட் ஐ திங்க் பேட் கமின்ஸே கொஞ்சம் நல்ல கேமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா இதே கிரவுண்ட்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஃபுல் இந்தியாவை சைலன்ஸ் பண்ணாரு. ஆமா. அது வேற சொல்லிட்டு வேற பண்ணாரு. நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு வேற. அவருக்கு ரொம்ப பயங்கரமான பிடிச்சமான மைதானம் இது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் எங்க கூட சேர்ந்து 2 மேட்சஸ் பத்தி 2 நாள் உள்ள மேட்சஸ் பத்தியுமே பேசியிருக்கிறோம். அடுத்த நாளைக்கு சந்திப்போம். சிஎஸ்கே மேட்ச் இருக்குங்கிறதுனால பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். தொடர்ச்சியா பேசுவோம். தேங்க்யூ. காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் விரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளிச் செல்லுங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.